வணக்கம். இந்த ஜோசியக்காரர்கள் யூடியூப்பில் ஜோசியம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் பதிவிடுறேன் என்னென்னா, 12 ராசியும் ரைட்டு தான், ஓகே. நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். சும்மா போட்டுக்கிட்டு இந்த சும்மா வந்து உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பிஸ்னஸுக்காக மற்றவங்களை கெடுக்காதீங்க. ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கீங்க. அதில் இப்போ நான் வந்து துளாராசி, சுவாதி நட்சத்திரம், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ பாருங்கள், கொட்டுன்னு கொட்ட போகுதுங்கிறீங்க, மிஷினை எடுத்து வைங்க பணம் என்றதுக்குங்கிறீங்க. பாருங்கள், நீங்கள் நைட்டுக்குள்ளே ஒருத்தர் மூலியமாக நீங்கள் வருவீங்க அப்படின்றீங்க. காரில் போகிறாள், பிளேட்டில் போகிறேங்கிறீங்க. சரி, நான் ஒரு ஆள் இல்லை, துளாராசியில் கோடிக்கான பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்திருக்காரியா அப்படின்னு சொல்லுங்கள். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு நம்பர் தெரியும், பேசுங்க, சொல்லுங்கள். எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரின்ட்டு என் நேயர்கள்லாம் நிறைய பேர் இதே மாதிரி ஆதங்கப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதே மாதிரி 11 ராசிக்காரனே இந்த மாதிரி உங்களுக்கு உசுப்பத்துறதா வேலையா? ராகுகேது அங்கே இருக்கார், இவர் குரு இங்கே இருக்கார், சனீஸ்வரன் இங்கே இருக்கார், குரு இங்கே இருக்கார், எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க. அவங்க வாட்டில் உழைக்கிறா. யூடியூப்பை திறந்தா உங்கள் இது தான் வருது, உங்கள் பொழப்பு ஓடிடுது. எது? உங்கள் பொழப்பு ஓடிடுது. இப்போ பாருங்கள், அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. நைட்டு 9:50 உங்களுக்கு காலிங் பில் ஒருத்தர் தட்டுவார் பாருங்க. ஒருத்தர் மூடியாக கொண்டாந்து போட்டுட்டு போவார். ஏங்க இது? ஏன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அடித்து சொல்லுவேன் 100% 200%. 200% வேண்டாம், 100% வேண்டாம், 50% வேண்டாம், 25% வேண்டாம், 20% வேண்டாம், 1% வர சொல்லு. 1%. ஏங்க ஒன்றுமே நடக்கலை. உழைக்கணும், சாப்பிட்றோம், சும்மா போட்டுக்கிட்டு 200% கதவை திறந்துட்டு கொட்ட போகிறாரு. கதவை திறந்தெல்லாம் எங்களுக்கு கொட்டலைங்க. எந்த ராசிக்காரனுங்க? 12 ராசிக்காரனுங்க. உங்களுக்கு தாங்க கொட்டுது. யாராவது சொல்லுங்கள் பாப்பா. நான் மட்டும் துளாராசிக்காரன் உலகத்தில் இருக்கிறான் தான் நான் வருத்தப்படலாம், ரைட்டு. நான் வந்து அந்த ராசியில் ஒரு டைம் சரியில்லாமல் பிறந்துட்டேன், ரைட்டு, ஓகே. இத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களா துளாராசிக்காரங்க? யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோ போட்டேன். நான் பண்ணாதீங்க. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அது சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வந்து அனுபவிக்கிறக்கா இன்னொருத்தனை பலிகடை ஆகக்கூடாது. என்ன நடக்குமோ அதை மட்டும் சொல்லுங்கள், சரியா? எங்கள் ராசியை வந்து எங்கள் ஜாதகத்தில் எங்கள் ஊரில் உள்ள ஆளுகளை பார்க்க தெரியும். கேட்டாங்க, உங்கள் நம்பரை பாருங்கள், இந்த கீழே உள்ள நம்பரில் பாருங்கள், நீங்கள் வந்து உடனே எங்களுக்கு ஜாதகத்தை அனுப்புங்க, நீங்கள் போடுங்க, வைங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பொண்டாட்டியை மதிக்கிறவங்க தான் நீங்கள் வந்து துளாராசிக்கார ஜெயிக்கணும். ஏயா, பொண்டாட்டியை மதிக்கலைன்னா என்னையா நடக்கும்? எல்லார் வீட்லேயும் குடும்பத்தில் சண்டை நடக்கிறது ஒன்று, எல்லாம் நடக்கணும், குடிக்கிற வைக்கிற எல்லாம் தான். பீதியை கிளப்பாதீங்கப்பா. நீங்கள் பஞ்சமத்தில் படுக்கிறதுக்கு நாங்கள் கட்டாந்தேரில் படுத்து கிடக்கணும். தலையெழுத்து.